எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளும் திருமுன் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, இது 40 நாட்களும் ஜெபம் என்கின்ற தலைப்பில் மன்றாட்டு என்கின்ற நிலையில் பல்வேறு விதமான மன்றாட்டுகளை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று அன்னாள் தன்னுடைய மன்றாட்டை ஏறெடுத்த சூழ்நிலை புரிந்து கொண்டு நம்முடைய மன்றாட்டும் கடவுளுக்கு ஏற்புடையதாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த சாமுவேலின் புத்தகத்தின் முதல் அதிகாரத்தின் முதல் வசனம் இப்படி தொடங்குகிறது. எப்ராயிம் என்கின்ற மலைநாடு, அங்கே இருக்கின்ற ஒரு மனிதர் எல்கானா என்கின்ற அந்த மனிதனுக்கு 2 மனைவிகள். இந்த முதல் வசனம் ஒரு காட்சியை வெளிப்படுத்துகிறது. எப்ராயிம் என்று சொன்னால் அது டபுள் ஃப்ரூட் என்று சொல்லி இரட்டை கனிகள் என்கின்ற பொருளை அது தருகின்றது. எல்கானா என்பதற்கு இரட்டை உயரம் என்று பொருள், டபுள் ஹைட். அந்த இரட்டை கனிக்கு இரட்டை உயரம் உள்ளவருக்கு 2 மனைவிகள். இப்படிதான் இந்த நிகழ்ச்சி என்று சொல்லுகிற பகுதி தொடங்குகிறது. அங்கே மீண்டும் வருகின்ற போது இன்னமும் ஆழமாக பார்க்கின்ற போது எல்கானா என்றால் காட் இஸ் கிரியேட்டர், கடவுள் படைப்பாளர் என்று சொல்லுகிற பொருளை உடையவராக எல்கானா இருக்கிறார். அங்கே பெனினாள் என்கின்ற அவருடைய மனைவி இருக்கிறாள். பெனினாள் என்றால் பிரான்ச்சிங் என்று பொருள், கிளை என்று பொருள். இந்த பிரான்ச்சிங்கில் இருக்கக்கூடிய இன்னொருவர் இருக்கிறார், அவர் பேர் அன்னாள். அவருக்கு ஃபேவர் என்று பொருள். ஃபேவர் அப்படின்னா சாதகமான என்கின்ற பொருளை தருகிறது. இந்த எல்கானா கடவுள் படைப்பாளர் என்கின்ற பொருளிலே இந்த கதையினுடைய மையமாகிய நபரை குறிப்பிடுகின்றது. அடுத்தது அவருடைய முதல் மனைவி, அவருடைய பெயர் பெனினாள். பெனினாவுக்கு அங்கே சொல்லப்படுகிறது மிக முக்கியமான ஒன்று, அவள் கிளையாக இருக்கின்றாள். ஆனால் இங்கே 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அவளுக்கு அநேக பிள்ளைகள், குமாரர்களும் குமார்த்திகளும் இருந்தார்கள். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, மன்னிக்கவும், 10 குமாரை பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இல்லை, அதற்கு முன்பதாக அவளுக்கு 4ஆம் வசனம், அவருடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுத்தார். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ஆண் மக்களும் இருந்திருக்கிறார்கள், பெண் பிள்ளைகளும் இருந்திருக்கிறார்கள். 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது பல பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அன்பானவர்களே, இந்த கதையினுடைய அடுத்த பகுதியை தேடுகின்ற போது இன்னும் ஒரு மன்றாட்டு இருக்கிறது. என்ன மன்றாட்டு என்றால், இங்கே அன்னாள் தனக்கு மகன் வேண்டும் என்று மன்றாடுகிறார். இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு அரசன் வேண்டும் என்று மன்றாடுகிறார். இங்கே இந்த சாமுவேலின் புத்தகத்தில் 2 விதமான மன்றாட்டு. ஒரு மன்றாட்டு எதிர்காலத்திற்கான மகன் வேண்டும் என்று, இஸ்ரேல் மக்கள் எதிர்காலத்திற்கு அரசன் வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள். ஆதியாகம புத்தகம் தொடக்கத்திலிருந்தே நாம் வாசிக்கின்ற போது 2 விதமான பெண்கள் தொடர்ந்து வரலாற்றில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராலும் ஆகாரும், அப்படியே ராகேலும் லேயாலும். 2 இடங்களிலுமே மாம்சத்தின் வெளிப்பாடும் ஆவிக்குரிய வெளிப்பாடும் 2 நிலைகளிலே இருக்கிறதை நாம் காண முடியும். எங்கேயும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தான் இந்த அன்னாள் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் எப்போதும் சோர்ந்து போகிறவராக இருக்கிறார். சோர்ந்து போகிற சூழ்நிலையில் அவருடைய கணவர் கேட்கின்ற கேள்வி இருக்கிறது. அதுதான் 8ஆம் வசனத்திலே நாம் கேட்கின்ற அந்த பகுதி. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவள் கணவனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்?
ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் நீ சஞ்சலப்படுகிறாய்? அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது, நான் 10 பிள்ளைகளை பார்க்கிலும் உனக்கு நான் அதிகம் அல்லவோ? 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு முக்கியமானவன் அல்லவா என்று கேட்கிறார். இந்த உருவகத்தை கடவுள் கேட்டிருந்தால் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் சிந்தித்தாக வேண்டும். 10 அரசர்களை பார்க்கிலும் நான் உங்களுக்கு அதிகம் அல்லவோ? 10 அரசர்களை காட்டிலும் நான் உங்களுக்கு அதிகம் அல்லவோ என்று, ஓ இஸ்ரவேலே என்று கடவுள் கேட்டிருக்க வேண்டும். அதனுடைய மாற்று உருவாகத்தான் இங்கே எல்கானா இப்படி கேட்கிறார், ஏன் நீ அழுகின்றாய்? ஏன் நீ சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் நீ சஞ்சலப்படுகின்றாய்? உண்மையாக நம்மை சுற்றிலும் இப்படி நிறைய வினாக்கள் இருக்கிறது. ஏன் நீ பாடுபடுகிறாய்? ஏன் நீ வசனத்தோடு இருக்கிறாய்? ஏன் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய்? ஏன் தொடர்ந்து நீ அழுது கொண்டே இருக்கிறாய்? அதற்கு இந்த அன்னாள் தருகிற இன்னொரு பதில் இருக்கிறது. என்ன பதில்? அங்கே அவள் சொல்லுகிற போது மிக முக்கியமான சொல்லுகிறார். 10ஆம் வசனம் சொல்கிறது, ஏன் 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 என்ற கேட்டதற்கு அன்னாளுடைய பதில் இருக்கிறது. என்ன பதில்? நான் மனம் கசந்து இருக்கிறேன். 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அவள் போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். 3 கேள்விகள், ஏன் ஏன் ஏன். அதற்கு பிறகு பதில் சொல்லப்படுகிறது, நான் நீ கேட்கின்றவர்களை காட்டிலும் சிறப்பானவன் தானே உனக்கு. நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இந்த அன்னாள் சொல்லுகிறாள், நான் கசந்து போய் இருக்கிறேன். பிட்டர்னஸ். நான் கசந்து போய் இருக்கிறேன், ஆகையால் அழுகிறேன். ஏன் அழுகிறாய்? நான் கசந்து போய் இருக்கிறேன். ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? நான் மனம் கசந்திருப்பதால் என்னால் சாப்பிட முடியவில்லை. அதன் பிறகு சொல்லப்படுகிறது, நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய்? என்னுடைய விண்ணப்பத்தை கடவுள் பாதத்தில் ஊற்ற வேண்டும். அங்கே ஏலி இருக்கிறார். ஏலி ஒன்று நினைக்கிறார், அன்னாளின் சூழ்நிலை வேறொன்றாக இருக்கிறது. ஏலி உதடுகள் அசைகிறதை பார்க்கிறார், அன்னாளோ உள்ளம் அசைந்து காணப்பட்டார். ஏலி வெறும் மாம்சத்தை பார்த்தார், அன்னாளோ தன்னுடைய இருதயத்தையே ஊற்றினாள். நம்மை சுற்றிலும் பல்வேறு சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஏன் 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 என்று சொல்லுவது, ஏன் இப்படி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை. அன்பானவர்களே, இங்கு அழகான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன சூழ்நிலை தெரியுமா? கடவுள் செயலாற்றுகிறார் என்பதை வெளிப்படுத்துகிற சூழ்நிலை. கடவுள் எப்படி செயலாற்றுகிறார் என்பதற்கு அங்கே சொல்லப்படுகிறது. ஒருபுறம் இஸ்ராயேல் மக்கள் ஒரு பெரிய மன்றாட்டை வைக்கிறார்கள். என்ன மன்றாட்டு வைக்கிறார்கள்? எங்களுக்கு அரசன் வேண்டும். இங்கே இன்னொரு புறம் இந்த அன்னாள் மன்றாட்டை வைக்கிறாள், எனக்கு ஒரு மகன் வேண்டும். இந்த இரண்டையும் இணைத்து கடவுள் செயல்படுகிறவராக வரலாற்றில் இருக்கிறார். ஒரு பெரிய தேவைக்கு, ஒரு பெரிய தேவை நிகழ்த்தப்படுவதற்கு, அந்த தேவையை வழிநடத்துவதற்கான இன்னொரு தேவை இங்கே காத்திருக்கின்றது. ஒரு அரசன் என்று வருகிற போது அந்த அரசனை சரிப்படுத்துவது, நெறிப்படுத்துகின்ற பணியை ஒரு தீர்க்கன் செய்ய வேண்டும். ஆகவே கற்பம் அடைக்கப்பட்டது. மிக முக்கியமான ஒன்று, ஒரு தீர்க்கன் வருவதற்கு முன்பு இவள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்தாக வேண்டும். ஒரு தீர்க்கன் வருவதற்கு முன்பு இந்த தாயுடைய விண்ணப்பம் மிகப்பெரிய விண்ணப்பமாக இருக்க வேண்டும். அது அவளையே முழுமையாக உடைக்கின்ற விண்ணப்பமாக இருக்க வேண்டும். அதனால்தான் அந்த தாயார் இப்படி மன்றாடுகிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை நான் யாருக்கு தருவேன்? உமக்கென்று தந்து விடுவேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அது எனக்காக
இப்ப எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறந்தாலும் அது எனக்காக வேண்டாம், அது உமக்கென்று இருக்க வேண்டும், அது உமக்கென்று இருக்க வேண்டும். தன்னை முழுவதும் உடைத்து ஒரு குழந்தையை எடுத்து கொடுப்பது என்பது அவ்வளவு எளிதானது அன்று. அவ்வளவு எளிதானதல்ல அது. ஆனால் ஒரு முடிவுக்கு வருகிறார், தன்னை உடைத்து மன்றாடுகிறார். அதனால்தான் 15ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. மறுமொழியாக, அப்படியல்ல ஆண்டவனே, நான் மனம் கசந்தவள், மனக்கிலேசம் உள்ள பெண், நான் திராட்சரசத்தையோ மதுவையோ குடிக்கவில்லை, மாறாக என் இருதயத்தையே ஊற்றிவிட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் என் உதடு அசைகிறதை காண முடியும். யார்? எலியா என்கின்ற மனிதன். ஆனால் அவர் எங்கே இருக்கிறார்? ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறார், கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கின்றவர் கடவுளுடைய சத்தத்தை அவர் வெளிப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. ஏன் நீ இப்படி இருக்கிறாய்? ஏன் நீ இப்படி இருக்கிறாய்? கடவுளுடைய சன்னிதானத்தில் கேட்கப்படுகிற 4வது கேள்வி ஏன். என்னென்ன 3 கேள்விகள் முன்பே கேட்டுவிட்டாயிற்று. ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய்? 4வது ஏன் என்று அந்த சூழ்நிலையில் எலியாவும் ஆசாரியனும் கேட்கிறார். ஒரு பெரிய வழிநடத்தலுக்கு ஆயத்தப்படுவதற்கு முன்பு தன் இருதயத்தையே உடைத்து ஊற்ற ஆண்டவர் அழைக்கிறார். அந்த மன்றாட்டுகளை குறித்து இந்த நாட்களை திட்டமிடுகிற போது நான் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை இந்த வசனத்தை முதலில் போடுவேன் என்று. வசனத்தை போட்டுவிட்டாயிற்று. அதன் பிறகுதான் ஆயத்தப்படுகிறோம். ஒரு பெரிய காரியத்திற்கு இன்று நாம் தொடங்குவதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏன் வருத்தத்தோடு இருக்க வேண்டும்? ஏன் அழ வேண்டும்? ஏன் சஞ்சலத்தோடு இருக்க வேண்டும்? ஏன் மனக்கிளேசத்தோடு இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு முன்பாக இருதயத்தையே ஊற்றுகிற போது எவ்வளோ பெரிய தேவைக்குமான ஒரு பதிலை ஆண்டவர் இப்போது ஆயத்தப்படுத்துகிறார். கண்களை மூடி வேண்டுதல் புரிவோம். கடவுளே, நாங்களும் இப்படி திருச்சமூகத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் இப்படி என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்காக அன்று, மாறாக ஒரு பெரிய தேடலுக்கு ஒரு சரியான தீர்வை கொண்டு வருவதற்கு, நெறிப்படுத்துவதற்கான ஒரு பதிலை ஏற்படுத்துவதற்கு அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினார். நாங்களும் எங்கள் இருதயத்தை ஊற்றும் அளவுக்கு எங்களை அர்ப்பணிக்க அருள்தார். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளே, இரட்டை ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக இருக்க வேண்டியவர் ஒன்றுமே இல்லாமல் வேதனையோடு இருந்த அன்னாள் நமாதாயிம் என்ற ஊரிலே இரட்டை கனிகளுக்குரியவராக இருந்த எப்ராயிம் மரபிலே இரட்டை மனைவிகளோடு இருந்த எல்கானா தன்னுடைய மனைவிடத்தில் கேட்டார். ஏன் என்று கேட்டார். படைப்பாளராம் கடவுள் எல்கானா என்று பொருள். படைப்பாளராம் கடவுள் எங்களையும் நோக்கி, ஏன் நீ இவ்வளவு வேதனை வருகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் உனக்குரியதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று கேட்பதை போல இந்த காட்சி அமைந்திருக்கிறது. நம்முடைய பாடுகள் மனம் கசந்து கசப்பை ஏற்றவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமே. கடவுளே, எங்கள் வாழ்க்கையிலும் கசப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஏளனத்துக்கு உட்பட்டு இருக்கிறோமோ, எங்கெல்லாம் அவமானமாக நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோமோ, அதுவரையிலும் அவ்விடங்களெல்லாம் நாங்கள் கசந்து போய் இருக்கிறோம் சுவாமி. ஆனால்
மன்றாட்டுகளுக்கு நடுவில் தீர்வை கொண்டு வருவதற்கு எங்கள் உள்ளங்களை நாங்கள் உடைக்கவும், எங்கள் இருதயத்தில் இருப்பவற்றை அல்ல எங்கள் இருதயத்தையே உமக்குள் ஊற்றவும் நீர் எங்களோடு பேசி இருக்கிறேன். உடைய பார்த்து நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இறங்கும் சுவாமி, கடவுளை இறங்குவீராக. எங்கள் இருதயத்தை நாங்கள் உடைத்து ஊற்றும் அளவும் நீர் எங்களை இன்னமும் உருப்படுத்த ஆண்டவரே உம்முடைய பாத்திர நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுள் நீர் இறங்குவீராக. கடவுளுடைய பேரிரக்கம் எங்கள் மீது சூழ இறங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, இந்த 40 நாட்களிலே ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கிறதோ அந்த தேவைக்கு நெறிப்படுத்துகிற ஒருவரை எங்களுக்கு தருகிற இந்த நற்செய்தியை போல கடவுளே, எங்கள் வாழ்க்கையில் வருகிற சிக்கல்களுக்கு மத்தியில் அதை நெறிப்படுத்துகிற ஆற்றலை நீர் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருப்பாத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. மக்கள் எல்லாரும் முறுமுறுத்து கடவுளுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். ஆனால் அன்னாள் உம்மையே சார்ந்து நின்றார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவோ என்கின்ற வார்த்தை. ஓ இஸ்ரவேலே, 10 அரசர்களை பார்க்கலும் நான் எவ்வளவு உனக்கு அதிகம் என்று சொல்லுகிற கடவுளுடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாக விளங்குவதற்கு எங்களை ஆற்றல் படுத்தும். உங்களுடைய பாத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உமக்கென்றே நிற்க எங்கள் இருதயத்தை உடைத்து ஊற்றி ஒரு சிறப்பானதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வேண்டுகிறோம் அன்பின் தந்தையே. ஆமென்.